ஒரு காதல். அவளை போக விட்டுட்டு இப்போ வந்து புலம்புனா என்ன பண்றது? அப்பவே நீங்களாம் தடுத்திருக்கணும் அவளை, இல்லைன்னா என்கிட்டயாவது சொல்லிருக்கணும். நீங்களாம் உங்களுக்குள்ள கூட்டு சேர்ந்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. கையலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். சார் என்னப்பா ஒரே போலீஸா இருக்குது, என்னன்னு தெரியலையே. தெரியலக்கா. என்ன பிரச்சனை? ஹலோ, இங்க வாங்க சார். பாசவாயா? இந்த வரேன் சார். சார் சொல்லுங்க சார். நேத்து நைட் இங்க யாராவது வந்ததை பாத்தீங்களா? ஆமாம் சார். நைட்டு 1 மணி இருக்கும். வேலைக்கு போயிட்டு வந்து அசதியாக தூங்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து கதவை தட்டுச்சு. சரோஜா வீடு எங்கே இருக்குன்னு கேட்டுச்சு. நானும் எதுக்குன்னு கேட்டேன். நான் பார்க்கணுன்னு சொல்லிச்சு. நான் சரோஜா இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். அப்புறம் அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு சார். அதை போக சொல்லிவிட்டு நான் கதவை சாட்டிக்கிட்டேன் சார். அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். காலையில் இந்த பக்கம் வர்றப்போ இந்த வீட்டோட பூட்டு உடஞ்சிருந்து சார். சரி நமக்கு எதுக்கு வம்புன்னு நான் விட்டுட்டேன் சார். எனக்கு என்னமோ நைட்டு விசாரித்த பொண்ணு தான் உடைச்சிருக்கோன்னு தோணுது சார். சரி, சரோஜாவோட தம்பி ஷர்வான் ஒருத்தன் இருக்கானே, இப்போ அவன் எங்க இருக்கான்? அந்த பையன் வீடு தாங்க மாட்டான் சார். எப்பயாவது வருவான் போவான், ஆளே இருக்க மாட்டான் சார். திடீர்னு ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வருவான். அந்த பையன் ஊர் சுற்றுற பையன் சார். அவன் வேற எங்கே போவான்னு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். அவன் இந்த ஏரியாவில் யார்கிட்டையும் சரியாக பழக மாட்டான். பக்கத்தில் கிண்டியில் இருந்து பசங்க தேடி வருவானுங்க சார். அவங்களோட சேர்ந்து போவான் வருவான் சார். மற்றபடி இங்கே யாருக்கும் எதுவும் தெரியாது சார். சரி, கிண்டியில் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியுமா? இல்லை சார், அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரியாது சார். அப்போ வண்டியில் இருங்க சார். சார் நான் என்ன சார் பண்ணேன்? என்ன எதுக்கு சார் வண்டியில் ஏற சொல்கிறீங்க? உங்க மேல எந்த சந்தேகமும் இல்லை. வந்து அந்த பசங்களை அடையாளம் காட்டுங்க, அவ்வளோதான். கான்ஸ்டபிள் வண்டியில் போங்க. வாங்க போலாம். ஓகே சார். என்னடா பிளாஷ்பேக் சொல்றவன் திடீர்னு போஸ் கொடுத்து நிக்கிறான்னு பாக்குறியா? அது ஒண்ணும் இல்ல, வடிவேல் மாதிரி ஒரு பொசிஷன்ல நின்னு சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு அவர் அளவுக்கு பாடி லாங்குவேஜ்லாம் வரல. அதனால நான் என் ஸ்டைலே சொல்றேன். ஆல் ஏரியாவும் அம்சமா இருக்கு. ஆனா எங்க வச்சு வெட்டி ஆரம்பிக்கிறதுன்னு கன்ஃபியூசிங்கா இருக்கு போலீஸ்காரி. இப்படி ஒரு சவுண்ட் எஃபெக்டோட பிளாஷ்பேக் சொன்னா செம்மையா இருக்கும்ல? நான் உண்மையை தாண்டி சொல்றேன். அப்படியா? ஹே, வா வா வா, வந்துட்டான். நான் சொன்னேனே, நம்ம ஸ்கூலோட சூப்பர் ஹீரோ வந்துட்டான். ஹே, இவன் பேக் பாரு. இந்த பேக் எங்கடா வாங்குன? ஏதோ ரோட்டு ஓரத்துல இருந்து குப்பை தொட்டில இருந்து பொறுக்கிட்டு வந்த மாதிரி இருக்குடா. என்னடா பாக்குற? குப்பை தொட்டில இருந்தானே எடுத்த? இல்லையா? ஓ, அந்த பழைய பொருள்லாம் விற்பாங்களே சந்தையில, அந்த சந்தையில இருந்து வாங்குனியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த ஷர்ட்டை எங்க வாங்கியிருப்பாருன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். சரியா சொல்றவங்க இந்த விலை மதிப்பில்லாத சட்டைய பரிசா எடுத்துக்கலாம். இத ரோட்டு கடையில வாங்கியிருக்கான். இதோட பிரைஸ் ஜஸ்ட் 25 rupees. சரியா சொல்லிட்டடி. நீ இப்ப இவனோட காஸ்ட்லியான சட்டையை எடுத்துக்கலாம். இப்ப நீ என்ன பண்ணுவியா, அவன் கையை இறுக்கமா புடிச்சுப்பியான். நான் அவன் சட்டையை கழட்டி உன்கிட்ட கொடுத்துருவேனா. எங்க புடி பாப்போம். கழட்டிடி. ஹே, பெல் அடிச்சிருச்சுடி. மிஸ் வந்துருவாங்க. வா 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 போய். நில்லுங்கப்பா, என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்க கூட விளையாட வரவா? எனக்கு ஒரு பேட்டு கொடு. இது என்னோட ஃப்ரெண்டோட பேட்டு. நான் தர மாட்டேன். குடு, நானும் விளையாட வரேன். ஹே ஸ்டூபிட், யாரை கேட்றா நீ என் பேட்டை வாங்குன? நான் உன் பேட்டை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அவன் தான் கேட்காம புடுங்கிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பேட்டுன்னு தெரிஞ்சும் அதை புடுங்குவ? ஒன்ன பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருந்துகிட்டு நீலாம் எங்களோட விளையாட ஆசைப்படுறியா? நெவர். அக்கா ப்ளீஸ்க்கா, காசு கொடுக்கா அக்கா. உன்னோட விளையாடுறத பார்த்தா எங்க அம்மா இந்த ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூலுக்கு மாத்திடுவாங்க. உன்னெல்லாம் யார் இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்களோ அவங்கள சொல்லணும். என்னடா முறைக்கிற? நீ எல்லாம் உன் ஏரியா பசங்களோட சேர்ந்து கோலி குண்டு விளையாடுறதுக்கு தான் லாய்க்கு. என்னடா முறைக்கிற? அதான் சொன்னேல, முதல்ல இங்க இருந்து போடா. போடா. வாங்க போலாம். இவனை பாருங்கடி, கிழிஞ்ச ட்ரவுசர் போட்டு வந்திருக்காண்டி. இங்க பாரு, ட்ரவுசர் கிழிஞ்சிருக்கு. ஹே, போஸ்ட் பாக்ஸ் ரோமியோ வந்துட்டான். இவ ட்ரவுசர்ல போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. யாருக்கு வேணுமோ போஸ்ட் பண்ணுங்க. டேய் நில்லுடா, உனக்குல ஓடாதடா. ஏய் போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடு திறந்தே இருக்கேன். தம்பி ஸ்கூல் விட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். சர்வா, அக்கா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. தம்பி, இங்கதான் இருக்கியா? ஏன்டா நான் கூப்பிட எதுவும் பேசாம இருக்கேன்? ஏய், என்னாச்சு? அக்கா மேல ஏதாவது கோவமா? சர்வா, என்னடா கண்ணுல கலங்கிருக்கு? அழுதியா? எதுக்காக அழுத? யார் உன்னை என்ன சொன்னாங்க? ஸ்கூல்ல வழக்கம் போல பசங்க உன்னை கிண்டல் பண்ணாங்களா?
ஓ இதான் உன் பிரச்சனையா? சர்வா, அங்க படிக்கிறவங்கலாம் பணக்கார பசங்க. அவங்களுக்கு நம்மள மாதிரி ஏழைங்களை பார்த்தா கேலியும் கிண்டலும் பண்ணத்தான் தோணும். ஆனா பழக பழக அவங்க மாறிடுவாங்கடா. நீ அவங்க கிட்ட இன்ஃப்ராரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாம பழகுனா அவங்களும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு பழக ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பழக மாட்டாங்க. அவங்க பிசாசுங்க, சைத்தானுங்க. அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே இருக்க கூடாதுன்னா நான் தான் மாறிக்கணும். டேய், என்னடா சர்வா இப்படி எல்லாம் பேசுற? அந்த பிரின்சிபல் அன்னைக்கு வேற ஸ்கூல்ல மாறிக்க சொன்னாரு. நீங்க தான் அவர் சொல்லியே கேட்காம என்ன அந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்க. அன்னைக்கே நம்ம வேற ஸ்கூல் பார்த்துட்டு போயிருந்தா இந்த மாதிரி அவமானப்பட வேண்டியதே இருந்திருக்காது. உன்னாலதாங்க எல்லாம். என்ன எதுக்காக அந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்க? என்ன மாதிரி பசங்க படிக்கிற ஸ்கூல்ல சேர்த்திருக்கலாம்ல. இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். தம்பி, நீ சின்ன பையன், உனக்கு நான் சொல்றது புரியாதுப்பா. இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு தான் பிரின்சிபல் காலில் விழுந்து நான் சீட்டு வாங்கினேன். அங்க படிச்சாதான்ப்பா உனக்கு நல்ல எதிர்காலம். அங்க நல்ல இங்கிலீஷ் கத்துக்கலாம், இங்கிலீஷ்லயே பேசலாம். அங்க படிச்சா நல்ல மார்க் வாங்கலாம், நல்ல நாலேஜ் கிடைக்கும். எதிர்காலத்துல நீ டாக்டர், இன்ஜினியர்னு பெரிய படிப்பெல்லாம் படிக்கலாம்டா. உனக்காகத்தானே அக்கா கஷ்டப்படுறேன். அக்கா உனக்காக டான்ஸ் கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு புது ட்ரெஸ், ஷூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. இத பாரு, இத போட்டுட்டு போனா இனி அவங்க கிண்டல் பண்ண மாட்டாங்க. இந்தா. உனக்கு தெரியாது, நாம வேற அவங்க வேறக்கா. நீங்க என்ன புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க என்ன அவமானப்படுத்திட்டு தாங்க இருப்பாங்க. அவங்க முன்னால என்னால டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பிட முடியலக்கா. அதனாலதான் நான் சாப்பிடாம தினமும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன்க்கா. வேண்டாம்க்கா, எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கவே இல்லக்கா. நான் சொல்றது புரிஞ்சுக்க தம்பி. உன்னை படிக்க வைக்க அக்கா நான் இருக்கேன், ஆனா என்ன படிக்க வைக்க யாருமே இல்ல. அதனால தான் நான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏதோ தெரியாதனமா என் அம்மா என்ன டான்ஸ் போட்டு கத்துக்க அனுப்புனாங்க. அதான் இப்ப நமக்கு உதவியா இருக்கு. நீ பெரிய லெவல்ல வரணும்னு தானே நான் போராடிட்டு இருக்கேன். அதையே புரிஞ்சுக்க மாட்டேன்ற. நான் எந்த லெவலுக்கும் வர வேணாம். நான் டாக்டராவும் ஆக வேணாம், இன்ஜினியராவும் ஆக வேணாம். பேசாம நான் பிச்சையே எடுத்துக்கிட்டாவது சந்தோஷமா இருந்திருக்கலாம். அட கடவுளே, உன்கிட்ட இருந்து இந்த வார்த்தை கேட்கவா நான் கூட்டிட்டு வந்தேன். டேய், மேலே இருக்கிற கோழியடி. என்னடா ஆச்சு? ஒழுங்கா உள்ள பாரு. டேய், இப்போ பாரு மச்சான். என்னடா சுண்டு ஸ்கூலை கட்டச்சு வந்துட்டியா? ஆமாண்ணா. எனத்தோட தானே சேரும். நாங்களும் உன் கேஸ் தான்டா. வா, வந்து என் டீம்ல சேர்ந்துக்கோ. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான். நமக்கு எதுடா படிப்படலாம். ச்சே, இந்த சரோஜாக்கா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு சொல்ற, மறுபடியும் இதே ஸ்கூலுக்கே போக சொல்லுது. சார், மே கம் இன்? எஸ், கமிங். தேங்க்யூ சார். சார். எஸ். சர்வா தம்பி கொஞ்சம் கூப்பிடுங்க சார். சர்வா உன்னை கூப்பிடுறாங்கப்பா. சர்வா, உங்க அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அக்கா, எங்க? எஸ், சரோஜா அக்காவை அட்மிட் பண்ணிருக்காங்களா? டான்ஸ் டீச்சர் சரோஜாவா? எங்க இருக்காங்க? லெஃப்ட் சைடு ஃபீமேல் வார்டு இருக்கு, அதுல போய் பாருங்க. சரி அக்கா. அக்கா, 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 என்னாச்சுக்கா? உனக்கு ஆக்சிடென்ட் சொன்னாங்க. என்னக்கா உனக்கு தலையெல்லாம் கட்டு போட்டிருக்காங்க? அக்கா சொல்லுக்கா. ஏன்க்கா பேச முடியலையா? ஐயோ அக்கா. யார் நீங்க? நான் தான் உங்க தம்பி. டாக்டர் எப்படி இருக்கு டாக்டர்? எங்க அக்காவுக்கு காயெல்லாம் சரியாயிடுமா? தம்பி, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க இப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என் கூட வாங்க சொல்றேன்.
டாக்டர் டாக்டர் சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க, எங்க அக்காக்கு என்ன ஆச்சு? தம்பி, உங்க அக்காவுக்கு அடிபட்டிருக்கு. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும். ஆனா வேற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குப்பா. சொல்லுங்க டாக்டர், அக்காக்கு என்ன பிரச்சனை? உங்க அக்காக்கு ஸ்பைனல் கார்டில் அடிபட்டிருக்கு. அதனால அவங்களால இனி எழுந்து நடமாட முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? எப்படியாவது பழையபடி அவங்கள நடக்க வைங்க டாக்டர். உங்க கால வந்து கெஞ்சி கேக்குறேன் டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். தம்பி, எழுந்துருங்க. கவலைப்படாதீங்க. உங்க அக்காக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க போய் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அக்கா 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 அக்கா, உனக்கு ஏங்க இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும்? நீ யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டியக்கா. இந்த பிச்சைக்காரனை கூட வாழ வச்சு பார்க்கணும் தானே நீ ஆசைப்பட்ட. உன்னோட மனசுக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுக்கா. இது ரொம்ப தப்புக்கா. உனக்கு போய் எப்படி இப்படி நடக்கலாம்? நான் உன்னை இந்த நிலவுல எப்படிக்கா பாப்பேன்? அக்கா அக்கா, நீ கவலைப்படாதக்கா. டவுன்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உன்னை பழையபடி சரி பண்ணிடுவக்கா. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை விட மாட்டேன். உங்களை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை காப்பாற்றுவக்கா. என்ன மன்னிச்சிருக்கா. என்ன பெரிய ஆக்கணும் நீங்க கனவு கண்டீங்க. ஆனா என் துரதிருஷ்டம், நீ இப்படி ஆகி படுத்த படுக்கை ஆயிட்ட. எனக்கு வேற வழி தெரியலக்கா. அதனால உன்னோட வேலையை நான் பாக்குறேன். உன்னோட பாதையில நான் நடக்க போறேன். நான் போறேன்க்கா. நான் உன்னை காப்பாத்துறேன். சார், இது வரைக்கும் நீங்கள் சொன்னதில் பல குழப்பங்கள் தான் மிஞ்சிருக்கு. ஆனால் கிளியரான பிக்சர் எதுவும் வரலையே சார். எனக்கு ஒன்றுமே புரியல சார். என்ன புரியலைங்கிறீங்க? சார், நாம் சந்தேகப்பட்டது ஒரு பொண்ணு சார். அது சரோஜா தான் முடிவு பண்ணி போய் பார்த்தப்போ அவங்க இறந்து போயிட்டாங்கங்கிற தகவல் உறுதியாயிடுச்சே சார். அப்போது இந்த வேலையெல்லாம் யார் சார் பண்ணியிருப்பா? அதான் தெளிவா சொன்னேனே ஜெயக்குமார். இதெல்லாம் சரோஜா பேர்ல சரோஜா மாதிரியே உருமாறுன ஷர்வா தான் பண்ணிருக்காங்க. சார், அனாதையா இருந்தவனை எடுத்து வளர்த்தவங்க சரோஜா. அப்படி இருக்கும்போது அவனுக்குன்னு ஒரு செக்யூர் லைஃப் கிடைச்சிருக்கு சார். அவன் ஏன் சார் இதெல்லாம் பண்ண போறான்?
அதுதான் சார் எனக்கு புரியல. அவனுக்கான மோட்டிவ் என்னவா இருக்க போகுது சார்? ஜெயக்குமார், மோட்டிவ்னு பார்த்தா சர்வா ஸ்கூல்ல படிக்கும்போது அவனுக்கு நேர்ந்த அவமானம் அப்ப இருந்தே அவன் மனசுல ஆறாத ரணமா மாறி இருக்கு. அதுக்கான சரியான சந்தர்ப்பம் சரோஜா உடம்புக்கு முடியாம போய் படுத்தப்ப அவனுக்கு கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்தே சரோஜா கூட வளர்ந்ததால அவனுக்கு டான்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த நளினம் பாவம் அவனுக்கு எல்லாமே அத்துப்படி ஆயிருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல தான் சரோஜாவோட நோய் அவனுக்கான வடிகாலை ஏற்படுத்தியிருக்கு. சோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் கொஞ்சம் கொஞ்சமா சரோஜாவா மாறி இருக்கான். ஐ மீன், சரோஜா வேஷத்துல அவன் நடிச்சிருக்கான்.